ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்ஃபெக்டான எஸ்எம் பேனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, எந்த ஒரு பக் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. எல்லா ஃபீச்சர்ஸுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நீங்களே பாருங்கள், உங்களுக்கு கேட்டகரி ஃபில்டரும் இங்கே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நீங்களே பாருங்கள், கேட்டகரி ஃபில்டர் உங்களுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கா. ப்ளஸ் போக உங்களுக்கு வந்து சர்ச் ஆப்ஷனும் இங்கே ஒர்க் ஆகும். ஓகே, சர்ச் ஆப்ஷனும் எல்லாமே ஒர்க் ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க் என்ட்ரு பண்ணி நீங்கள் இங்கே கரெக்டான அமௌண்ட் போட்டால் தான் இங்கே பாக்ஸு ஓப்பன் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அமௌண்ட் எக்ஸஸாக இருக்குது, அந்த குவான்டிட்டியை விட உங்களுக்கு ஃபண்டு பத்தலை அப்படின்னா இங்கே வந்து ஆட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு இங்கே உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, அந்த ஃபீச்சர் எல்லாமே பர்ஃபெக்ட் பேனல் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட் பண்ணியிருக்கோம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்டு பேஜ். ஓகே, இங்கே பாருங்கள், ரிவார்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு இது ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எவ்வளோ 7 days செக்கிங்கு, எவ்வளோ ஆர்டர் போடுறீங்க, ஸோ அதை போக ரிவார்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிவார்டும் கிளைம் ஆகிற மாதிரி ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகும். பாருங்க, ரிவார்டு ஆப்ஷனும் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ ஓகேவா, அது போக பார்த்தீங்கன்னா ஃபண்டு பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனுவல் பேமெண்ட், உங்ககிட்ட மெர்ச்சன்ட் எதுவுமே கிடையாது, உங்ககிட்ட வெறும் கூகுள் பே, ஜிபே மட்டும்தான் இருக்குன்னா அதுலேயும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் அது மெத்தடும் வச்சுருக்கேன். இது போக பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஸ் பண்ணுற அந்த ரீஆர்டர், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரீஆர்டர் பட்டன். ஸோ நமக்கு ரீஆர்டர் பட்டனும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரீஆர்டரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா லிங்க் கொண்டு உங்களுக்கு ஃபீட் ஆகி எல்லாமே அந்த இடத்துல வந்துடும். ஸோ ரீஆர்டர் பட்டனும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிடும் உங்களுக்கு எல்லாமே. அது போக மேஜரான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 2 step வெரிஃபிகேஷன். இங்கே பாருங்க, உங்களுக்கு 2 step வெரிஃபிகேஷனும் இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 step வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் இருக்கா, நீங்கள் கிளிக் பண்ண அப்படின்னா மெயில் போகும். அந்த மெயிலோடைய கோடு இங்கே வந்து இப்போ ஜென்ரேட் ஆகும். அந்த கோடை என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயிலை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ 2 step வெரிஃபிகேஷனும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டாச்சு. உங்களுக்கு எல்லாமே பாருங்கள், A to Z உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக 0 பக்கோட எல்லாமே ஒர்க் ஆக போகுது. நீங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், எல்லா ஃபீச்சர்ஸுமே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அட்மின் பேனல் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அட்மின் பேனல். ஓகே, அட்மின் பேனலில் பாருங்கள் எல்லாமே நியூ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அட்வான்ஸ் ஃபீச்சர் செட் பண்ணியிருக்கு. இப்போ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கும். இங்கே பார்த்தீங்களா, ரிவார்டுன்னு சொல்லி ஒரு சிஸ்டமே ஓப்பன் பண்ணியிருப்பேன். அதில் நீங்கள் ரிவார்டு வேணான்னா எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கேயே ஷோ ஆகும். ஓகேவா, அது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெலகிராம் பாட்டு, அது போக ஃபாண்ட் சேஞ்சர். இங்கே பாருங்கள், ஃபாண்ட் சேஞ்சர் நீங்கள் என்ன ஒரு ஃபாண்ட் வேணாலும் இங்கே சேஞ்ச் பண்ணி. இப்போ நான் ஃபாண்ட் வந்து இப்போ லேட்டோன்னு ஒரு ஃபாண்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் அப்டேட் கொடுத்தேன் அப்படின்னா நம்ம இங்கே பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் இங்கே சேஞ்ச் ஆகிடும். இங்கே பாருங்கள், ஃபாண்ட் சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு ஃபாண்ட் சேஞ்சர் ஆப்ஷனும் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, உங்களுக்கு ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இங்கே டிஃபால்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா, அந்த ஃபீச்சரை ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து கூகுளோட நீங்கள் லாகின் கீ அதுவும் இங்கேயே நீங்கள் எனேபிள் டிசேபிள் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணியிருக்கேன். இங்கேயே நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அது போக டெலகிராம் பாட் இன்டெகிரேஷன் பண்ணுறது ஆப்ஷனும் இங்கேயே செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ டெலகிராம் பாட் நீங்கள் உங்களுக்கு பாட் எல்லாமே இங்கே செட் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலகிராம் பாட் ரிஜிஸ்டர் ஆகிடும். உங்களுக்கு டெமோ மெசேஜ் சென்ட் ஆகிடும். ஓகேவா, சென்ட் ஆகிட்டு உங்களுக்கு டெலகிராமில் உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகும். மெசேஜ் பாருங்கள், டெலகிராம் டெமோ மெசேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து பேமெண்ட் மெத்தடில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்க. ஆட் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே ஒரு இது நான் ஸ்க்ரீன்ஷாட் எதனா ஒன்று அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணிட்டு ஒரு 100 ரூபா கொடுத்து நான் சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணோம் அப்படின்னா இங்கே லோடிங் ஆகிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெண்டிங் விழுந்துடும். இங்கே வரேங்க, இந்த இடத்துல நமக்கு பெண்டிங் விழுந்துருச்சா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டெலகிராம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மெசேஜ் வரும், அப்ரூவல் பண்ணுறீங்களா ரிஜெக்ட் பண்ணுறீங்களான்ட்டு. நான் என்ன பண்ணுறேன், இது செக் பண்ணிவிட்டு ஓகே அப்ரூவல் கிளிக் பண்ண அப்படின்னா இங்கே பாருங்க பேலன்ஸ் எவ்வளோ நமக்கு இப்போ லோட் ஆகும்னு சொல்லி கொண்டு இங்கே இருக்கும். நம்ம இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து சக்ஸஸும் ஆகிடும். இங்கே பாருங்க, சக்ஸஸ் கம்ப்ளீட்டட்னு மெசேஜ் வந்துடும். ஸோ டெலகிராம் பாட்டு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் ஆகும். ஆட்டோமேட்டிக் தான், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி அப்ரூவல் பண்ண ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, டெலகிராம் பாட்டு உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, அப்பியரன்ஸில் 2 தீம் ஆட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு 2 தீமில் எந்த தீம் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். மற்றபடி எல்லா ஃபீச்சருமே இதில் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற ஃபீச்சர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆர்டர் பேஜில் சர்வீஸு, ஃபண்டு, கேட்டகரி, ஸோ எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக A to Z நீங்களே ஹேண்டில் பண்ணுற மாதிரி எடிட் பண்ணுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிறது தான். பாரத் பே இருக்குது, பேடிஎம் மெர்ச்சன்ட் இருக்குது, எல்லா ஃபீச்சர்ஸுமே ஒர்க் ஆகிற ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு பர்ஃபெக்டாக 100% எல்லாமே ஒர்க் ஆகும் சார். எந்த ஒரு பக் இஷ்யூஸும் இல்லாமல் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நீங்களே பாருங்கள், அட்மின் ரீநேம் மெயினான விஷயம். அட்மின் ரீநேம் இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணோம் அப்படின்னா அட்மின் ரீநேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ரீநேம் வேணாலும் சேஞ்ச் பண்ணால் URL மொத்தமும் சேஞ்ச் ஆகிடும். உங்களால் ஓல்டு அட்மின் ஆக்சஸ் பண்ணவே முடியாது. செக்யூர் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூராக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா,
நீங்கள் பேமெண்ட் ஆட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். யூசர் ஒர்க், ஃபண்ட் ஹிஸ்ட்ரி, அப்புறம் வந்து சர்வீஸ் பேஜ்லேயும் நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இங்கே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டாக எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி கொடுத்துறேன். உங்களுக்கு இதில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் நான் அடுத்த ஒரு தீம் காட்டுறேன் பாருங்க. ஒரு தீம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்த தீம் எட்டர்னிட்டி தீம். ஓகேவா? அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கலர் செட் பண்ணிக்கிறேன். கிரே கலர் செட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதை வந்து தீமும் சேஞ்ச் ஆகிடும். இங்கே பாருங்கள், தீமும் சேஞ்ச் ஆகிடுது. இந்த தீமும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். எந்த ஒரு பக் இஷ்யூஸ் இல்லாமல் இதுவும் பர்ஃபெக்டாக எல்லாமே ஒர்க் ஆகிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக கலர் வைஸ் ஃபுல்லாகவே காமிக்கும். இந்த பாருங்கள், இதுலேயும் ரீஆர்டர் எல்லாமே பட்டன் எல்லாமே ஒர்க் ஆகும். ஒரு 2 தீமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். புது தீம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் பேனல் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் சொல்ல நினச்சேன். ஸோ பாய்.